ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ விளையாட போகிற கேம் தி ஸ்கூல் புல்லி ஆபி. இந்த கேம் நான் புதுசாக ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்டு உள்ளதாக இருக்கான். நான் அவனை கூப்பிட்டேன்டே கீழே ஓடான்னு. அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? வேணாம், நீங்கள் வேணாம் லால்னு சொல்லிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது? அவன் எங்கே போனான்னு தெரில. இங்கே ஒருத்தன் இருக்கான். நம்ம என்னன்னா, இவன் வந்து ஒரு புள்ளி இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அவன்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு போனோம். அவனை காணும். வந்துட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டு. இவன் தான் என் ஃப்ரெண்டு மங்கி டி லூஃபி. நான் காம்பாஸ் சொன்னல, அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். வாட்ஸ்அப் ப்ரோ அப்படி சொல்லியிருக்கோம். சரி, நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம பொறுமையாக போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா முள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அதில் குத்திடுச்சுன்னா அவ்வளோ. இது பாருங்க, இப்போ குத்திச்சு செத்து போயிட்டேன். இந்த லெவலை ஸ்கிப்பும் பண்ண முடியும், ஆனால் ரோபாட்ஸ் கேட்பாங்க. பிரச்சனை. நம்மக்கிட்ட சுத்தமாக ரோபாட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கவலையாக இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு 0. திரும்பியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செத்து போயிட்டேன். நான் பல வாட்டி செத்து போவேன். எதுவும் சொல்லக்கூடாது. கமெண்ட்ல கிண்டல் பண்ணாதீங்க. ஓகே, போயிரு அப்பாடி ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒன்று இது. அப்படியே விஷயம். இந்த இடத்துலேருந்து நம்ம ஏதோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் அங்கே போய் நிற்கிறான். ஆனால் செத்து போயிட்டேனே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து விட்டாங்க. அவன் என்னை கிண்டல் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தெரியாது அவனை பற்றி, அவன் எவ்வளோ பெரிய ஆள்னு. நான் இப்போ அமைதியாக தான் பேசுவேன். அது ஏன்னு தெரியாது. இவனால் ஸ்கிப் பண்ண முடியும், ஏன்னா இவங்கிட்ட இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரோபாட்ஸ் நிறையா இருக்குது நம்ம தம்பிக்கிட்ட. அப்புறம் கொடுப்போம். ஓகே, நீ ஏதோ சொல்கிறான், எனக்கும் புரியல. இந்த காசு எடுத்துகிட்டு போயிடுவோம். எத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே பாட்டுக்கு போயிடுவோம். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இதே என் ஃப்ரெண்டு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையான பேர் என்னன்னு தெரியுமா? பூபேஷ். அவனோட உண்மையான பேர். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை காலி பண்ண போகிறேன். அங்கே ஏதோ எறும்பு கூடலாம் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் நம்ம செத்து 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 விளையாடணும். கை வேறு எவ்வளோ பெரிய கை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு நல்லா பல்காக இருக்கான். போயாச்சு 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 போயாச்சு. அப்பாடி, செக் பாயிண்ட் பூஸ்டா ஃப்ரெண்ட்ஸ். அவன் எங்கேயோ போயிட்டான். எவ்வளோ பெரிய பென்சிலு அவனுக்காக உருவாக்குன மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஒரு நொடியில் மிஸ் ஆயிடுச்சு. நான் போயிட்டேன். திருப்பியும் காலி இல்லை. போனதுக்கப்புறம் உடனே ரன். போயிட்டு என் ஃப்ரெண்டு எதோ அனுப்பிச்சிருக்கான். இக்னோர் கொடுத்துரும். நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. அந்த பாவை என் ஃப்ரெண்டு. இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன் கிடையாது. தமிழானே எனக்கு தெரியாது. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கின்னு ரொம்ப கொடுமையாக இருக்குது. ப்ளீஸ் டொனேட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு. இது வேறு மறையும்னு நினைக்கிறேன். இது நான் அன்றைக்கி இது ஒரு தடவை விளையாண்டேன். இதே மாதிரியே ஒரு இது வச்சுருப்பாங்க. ஏதோ மறைஞ்சிச்சு பாருங்கள். நான் நினச்சேன் இது மறையிறது தானே. ஏதோ பூச்சி, ஜஸ்ட்டு மிஸ்ஸு.
வந்துச்சு. ஜஸ்ட் மிஸ் போச்சு. அப்போ அடி போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளாம் யார் பெரிய ஆள் அதுக்கு நானே சொல்லக்கூடாது. ஏன்னா ரொம்ப கொடுமையான பிளேயர் தெரியாது. ஏன்னா நான் 10 வாட்டி தோற்று வந்திருக்கேன். அந்த பேரிஸ் பிரிசன்னு ஒரு கேம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் நான் பண்ணேன். அது நான் போகிறதுக்குள்ளே 10 வருஷம் ஆகிவிட்டது. பாருங்க, திருப்பி கீழே வந்துட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு. என்ன பண்ணுறது? நம்ம இது மட்டும் உண்மையிலே குத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். யார் ஃப்ரெண்ட்ஸ் இவன்? இந்த கண்ணை மட்டும் தெரியுது, என்னோட பாடி இருக்குமோ யாருக்கு தெரியும். செத்து போயிட்டேன். சரி, நான் இப்போ ஆனால் அது உசிதமான செயலாக இருக்கும், அதனால் போட்டே போவோம். ரொம்ப நேரம் கழித்து நம்ம பார்ப்போம். நான் இந்த லெவலை இது பண்ணணும் இது போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே வந்துட்டேன். உன் கையில் மாட்டக்கூடாதா? இப்போதான் தெரியும் எனக்கு. சரி, இப்போ பார்ப்போம். இதோ வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கையால் தான் பூச்சி. ஐயோ, மேலே போகிறேன். உடஞ்சிரு. அப்போ அப்படி போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்டு எங்கே போனாலும் தெரில. என்னது எங்கள் அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா தான் என்ன உளறிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. நீங்கள் லைக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. நம்ம ரொம்ப பாவம், நம்மக்கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. என் ஃப்ரெண்டெல்லாம் போட்டதுக்கு 80 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், தெரியுமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ராப்பே ஆக மாட்டேது. Oh my god, glitch ஆயிடுச்சோ? What the hell? ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இது வர மாட்டேங்குது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கிளிச்சை சரி பண்ணிட்டு உங்களுக்கு போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த லெவலை நம்ம முடிச்சிட்டோம். அது கிளிச்சு தான் போல். நான் ட்ராப்புன்னு அந்த ஆப்ஷன் இருக்கா இருந்துச்சா அப்பேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னை ரொம்ப வெறுப்பேற்றிச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரொம்ப ரொம்ப வெறுப்பேற்றிச்சு. பாருங்க, இதை பாருங்க, நான் கிட்ட போனாலே இது செத்து போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பிரச்சனை இது. கிளிச் ஆகிட்டே இருக்குது. எனக்கு லேக் வேறு போகவே மாட்டேங்குது. பாருங்க, செத்து போட்டு வெறுப்பு. ரேஸ்ன்னு தெரியும்டா. என் ஃப்ரெண்டு வேற, அவனுக்கும் கிளிச் ஆயிடுச்சு போல, அவனும் வெளியே போயிட்டான். அப்புறம் திருப்பியே ஜாயின் பண்ணோம் நாங்கள் 2 பேரும். இது வேற ஃப்ரெண்ட்ஸ், செத்து போயிட்டேன். இவன் பாருங்க, இவன் என்ன தோத்திட்டு இருந்தான். அப்படியே நின்றுக்கிட்டேன். ஏன்னா ஹைட்டு பத்தலை. அவ்வளோ பெரிய இடம் இருக்குது, உள்ளே வர மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். டெவலப்பரே அப்படி பண்ணி வச்சிருப்பாரு போல. ஐயோ, போயிடுறா. இது வேற ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப நேரம் போயிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் அவ்வளோ விருப்பாக இருக்கேன்.
யாரா அது? திருப்பி செத்து போயிட்டேன். இங்கே இது கீழே போயிட்டு வரட்டும். திருப்பி நான் இது பண்ணியிருப்பேன். கீழே போயிட்டு வரட்டும். கீழே போல சரி நம்ம போய் நினச்சேன். கிளிச்சில் நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே 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 நம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நான் கரெக்டாக சொல்லக்கூடாது. வெறுப்பு ஏற்றுது ஃப்ரெண்ட்ஸ். நெருப்பு வெறுப்பு ரொம்ப கெருப்பு. இருங்க நான் ரீசெட் கேரக்டர் பண்ணிட்டு வரேன். எத்தனை பேர் நம்மளுக்கு பின்னாடி இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என் முன்னாடி ஒருத்தன் போயிட்டுருக்கான்ல, அவன் தான் என்னோட நண்பன். அவன் நான் சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இது கம்ப்யூட்டரில் தான் இது முக்கியமாக இது பண்ணாங்க. அதனால் என்டர் கூட காமிக்கும். அப்புறம் இது ஹச்சு அதான் காமிக்குது. கண்ட்ரோல்லாம் எனக்கு வேறு. கரெக்டாக போயிடணும். கரெக்டாக நீங்கள் ஒரு கேப். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த லெவல் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ அந்த லெவலை முடிச்சிட்டேன். செக் பாயிண்ட்டையும் முடிச்சாச்சு. இப்போ ஒரு பெரிய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதை நான் சொல்ல நீங்கள் பாருங்கள். இப்போ நான் ஏன் ஜம்ப் பண்ணிகிட்ருக்கேன்னா, அது ஒரு ரப்பர். அவனுக்கு வந்து தேவையான பொருள் அவ்வளோ பெருசு ரப்பர். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து நம்ம பார்க்கும்போது குட்டியாக இருக்கான். ஆனால் அவன் கையை நீட்டும் போது எவ்வளோ பெருசாக இருந்தான்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. பாருங்க ரப்பர் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பெரிய அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என் காது வேறு இந்த சவுண்டு வர்றது காது பூசுது. பேட்ச் அவரது A+ ஸ்டூடெண்ட் மார்க் எடுத்துட்டு. இங்கே பாருங்க, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது ரொம்ப 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 கஷ்டமானது. தெரியாது இதை பற்றி. நான் தான் யூடியூப்பில் பார்த்தேன் இதை பற்றி. இங்கே பாருங்க, கீழே வந்துட்டேன். செக் பாயிண்ட் இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாது. நான் எத்தனை தடவை செத்து போயிருக்கேன்னு தெரியுமா? 52 தடவை. ஏன்டா அவ்வளோ தடவை செத்து போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் அவ்வளோ தடவை அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் நான் கிடையாது. நான் அவ்வளோ டைம் செத்து போகிறேன். அதை நீங்கள் வந்து என்னை ட்ரோல் பண்ணாதீங்க கமெண்ட்ஸில். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் கமெண்ட் கூட பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு வந்து லைக் ஆகுது உங்களை புண்ணாத கையோட எனக்கு வந்து போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப நல்லவன். நான் வந்து உங்களை பார்க்க சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லை பிடிக்கலன்னா நீங்கள் வந்து பார்க்க வேணாம், ஓகேவா? ஏன்னா நான் ரொம்ப நல்லவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதையும் கட் பண்ணுறேன். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படியோ நான் 100 தடவை செத்து போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 100 தடவை செத்து போயிட்டு தான் நான் இதுக்கு வந்தேன், இந்த லெவலுக்கு. எனக்கு முன்னாடி போயிடுச்சாங்க, என் ஃப்ரெண்டெல்லாம் முடிச்சுட்டான். நான் தான் லாஸ்ட்டு.
இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதையும் முடிச்சிட்டேன். ஏதாவது ட்விஸ்ட்டு வைப்பாங்களே, எதுவும் வைக்கல, எப்படியோ போயிட்டோம். நம்ம இந்த கேம் முடிக்காமல், இந்த கேம் நான் முடிக்கல, நான் பார்ட் 2 போட்டாலும் நான் இந்த கேம் முடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நேரம் நான் போட்டிருக்கேன், இது ரொம்ப கஷ்டம். கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப நேரம் பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறேன். நீங்கள் தான் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் பண்ணி விட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எம்மாடி யார் இவன் ஃப்ரெண்ட்ஸ்? அவன் ஏதோ மருந்து குடிச்சு ஏதோ ஆயிடுச்சு போகிற ஃப்ரெண்ட்ஸ். பெருசாகிட்டான் அவன் பாருங்கள், மூக்கிலேருந்து எவ்வளோ பெரிய சளி வருது பச்சை கலரில். ஷிட், எவ்வளோ நேரம் ஆக்குது என்ன? இது வேறையா? ஐயோ, இது எனக்கு தெரியும். அப்போ அடி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இது கீழே போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுதான் இல்லை. ஓகே, இதை நம்ம முடிச்சிருக்கோம். ஏன் ஜம்ப் பட்டனே ஒர்க் ஆக மாட்டேங்குது? இதில் போகும்போது ஒர்க் ஆகாதோ? வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே செக் பண்ணி பிடிச்சிட்டேன். இனிமேல் இது தான். என்னது இது? என்ன? ஐயோ பூச்சி. ஓ, நம்ம அந்த இது சுற்றிட்டு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் போய் நின்று இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவாக தான் இருக்கும், ஏன்னா பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது. பூச்சி. சரி, நம்ம ஒன்று ஒன்றாவே போவோம்னு நினச்சேன், நான் போகல. பிங்கில் போய் விழுந்துரு. நான் 105 தடவை சுற்றி போயிட்டேன். செத்து போயிட்டேனே. இந்த கேமுக்காக நான் எவ்வளோ உழைச்சேன். ஓ மை காட், வாட் தி ஹெல். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம்? செக் பாயிண்ட்டு கூட இல்லையே. நம்ம இப்போ இதில் விழுந்தோன்னா நம்ம வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும். செத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். போயிட்டு அப்படி இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இதுக்கடி நம்ம அப்படியே கீழே விழுந்தாலே இது பண்ணிடலாம். போயிட்டோம், இதுக்கு போயிட்டோம், அப்புறம் இதுக்கு போயிட்டோம். அவ்வளோதான். திருப்பி சுற்றி போட்டேன். பியூட்டிஃபுல். ஆனால் நான் இருக்கிறதே இது காமிக்க மாட்டேங்குது. நம்ம எப்படியும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சு வந்துட்டோம். செத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட முன்னாடி ஒருத்தன் போயிட்டான். நம்ம வந்து 3ஆவதுல இருக்கோம், 3ஆவது பிளேஸ். நம்ம ஃபஸ்ட்டு வந்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம மட்டும்தான். ஏன்னா நம்ம லேட்டாக வந்தாலே லேட்டஸ்ட் தான் வருவோம். எங்கே நிற்கிறான் பாருங்கள். இந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இது சொன்னேன்னா எவ்வளோ கஷ்டமாக வச்சு விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரியேட்டரை பார்த்து போட்டு உமா இதுக்கு முன்ன தான் குத்தணும். எவ்வளோ கஷ்டமாக வச்சு விட்ருக்காங்க. இந்த கில்ஸ் ஏன் இது கவுண்ட் பண்ணுதுன்னு எனக்கு தெரில. ஒருவேளை ஷாப்புக்குள்ளே போயிட்டு பை கொடுத்தோன்னா ரோபோட்ஸ் அது இல்லை, அது நம்ம ஹெட்சீட் கொடுத்துருவோம். நம்மளுக்கு எதுக்கு இந்த வீணாக இல்லை. இது வேறு ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை தொடவே இல்லை.
மியூசிக் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. What the hell? நான் கொஞ்ச நேரத்துக்கு பேச மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்காதீங்க. நினச்சேன் இந்த மாதிரி மறைஞ்சு போவோம் நினச்சேன். வந்துடே ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டாக தான் போகிறேன். இது என்னை வெறுப்பேற்றுது. இப்படி வரேங்க, நான் கரெக்டாக தான் போகணும். ரொம்ப போக மாட்டேங்குது இந்த கேம் இன்னுமே நான் தடவை விளையாடவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை முடிச்சிட்டோம்ல காமிக்கிறேன். என்னை வெறுப்பேற்றுது இது. உங்களுக்கு வந்து கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். எப்படியோ அந்த லெவலில் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னது இது நான் அப்போலேருந்து என்ன ஸ்கிப்பா? ஓ, சீட்டிங் வழியா? இதை நம்ம பண்ணுவோம்மா. நம்ம நேர்மையான வழியிலே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேர்மை உண்டு. சரி, குத்த வருமே வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இருங்க வரேங்க. எங்கள் அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு யாரும் உண்டு. அப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம இதை முடிக்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எப்படி போகிறது? இது இப்படின்னு ஆடிட்டுருக்கு. திருப்பியும் வரட்டும். இது இந்த சைடு போனால் இந்த சைடு போவோம், இந்த சைடு போச்சுன்னா இந்த சைடு வந்துடும். இந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டேன். பெரு எடுத்துட்டேன்னா திருப்பி வெயிட் பண்ணுங்க. இதை நம்ம இதிலே வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஈஸியாக இருக்குது. என் கையெல்லாம் பார்க்க முடியுது. உண்மையோட என் பாடியே காணும். வந்துருச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே போயிடுச்சு. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இது இவ்வளோ ஸ்பீடாக போகுது? இதில் கூட ஏற முடியலன்னு அசிங்கமாக இருக்குது. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பெரிய லாங் வீடியோ. அது இதை நான் லைவாக கூட போட்டிருக்கலாம். இப்படி வருது. இப்போ நான் எப்படி போகணும்? இப்போ அது அந்த சைடு போச்சுன்னா நான் எப்படி போகணும்? அவசரப்பட்டு கீழே குதிச்சிட்டேன். இது இப்படி வருதா? இப்படி போகணும். இது இப்படி
வந்துச்சுன்னா நான் எப்படி போகணும்? கரெக்டாக தானே போனேன். எனக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களாம் இதை முடிச்சுட்டாங்கன்னா அவங்க பெரிய ஆள். இது எப்படி போச்சுன்னே தெரில. முன்னாடி பின்னாடி வந்தது ஒரு கேரக்டர், அது அப்படியே முன்னாடி போயிடுச்சு. எடுத்துட்டாண்டா. பெரு 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 அப்பா. எனக்கு புரியல. அப்புறம் எப்படி போகுது? இப்படி வந்துச்சுன்னா எப்படி போகணும்? இப்படி வந்துச்சுன்னா எப்படி போகணும்? இப்படி வந்துச்சுன்னா எப்படி போகணும்? ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்லோவாக போகுது அந்த சைடு போகும்போது. இருங்க, நான் இந்த லெவலை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் நான் கட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப கட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அதையும் முடிச்சிட்டோம். எனக்கு அது முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நீங்கள் கேட்காதீங்க. என்ன அவ்வளோ நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஏன்னா லாங் வீடியோவை போயிடுச்சு. செகண்ட் பார்ட் வேணும்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இதோட முடிச்சுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.